திருச்சியில் மண் சரிவில் சிக்கிய தொழிலாளி தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அவரை மீட்பு படையினர் தற்பொழுது பத்திரமாக மீட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். திருச்சி ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் அருகே சாலையில் பள்ளம் தோண்டிக் கொண்டிருந்த போது மண் சரிவு ஏற்பட்டதை அடுத்து அதில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி மண் சரிவில் சிக்கியிருந்தார். அவரை தற்பொழுது 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பாக மீட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், விவரங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேர போராட்டம் இந்த மீட்பு பணியில நடைபெற்றுச்சு. மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் யாத்ரி நிவாஸ் செல்லக்கூடிய அந்த பஞ்சக்கரை சாலையில குடிநீர் குழாய் பழுது பார்க்கும் பணியில ஈடுபட்டு இருந்தாங்க. அது ஏற்கனவே பழுதா இருந்தது, அது சரி செய்யும் பணியில ஈடுபட்டு இருந்தாங்க. அதுல திருச்சி மிளகுபாரியை சேர்ந்த செல்வம், 46 வயதான செல்வம் என்பவரும் அந்த பணியில ஈடுபட்டு இருந்தாரு. மாநகராட்சி ஒப்பந்த ஊழியரானவர்கள் ஈடுபட்டு இருந்த நிலையில எதிர்பாராத விதமாக இங்கு மண் சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 அடி ஆழத்துல அவர் சிக்கி கொண்டார். விழுந்த நிலையில அவருடைய கிட்டத்தட்ட இடுப்பு அளவிற்கு மண் அவரை சூழ்ந்து கொண்டது. அந்த மண்ணில் தான் அவர் சிக்கி கொண்டிருந்தாரு. அவரை உடனடியாக அவருடன் பணியாற்றியவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்த அடிப்படையில சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்தாங்க. விரைந்து வந்த நிலையில அவங்க தொடர்ச்சியா இங்க மண் சரிவு கூடுதலாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்கிற காரணத்தினால அந்த மண் சரிவை சரி செய்யும் பணியில முதற்கட்டமாக ஈடுபட்டாங்க. ஏன்னா அவர் இடுப்பளவுல தான் அவர் சிக்கிட்டு இருக்காரு. கூடுதலா மண் சரிவு ஏற்பட்டா அவர் முழுமையாக மண்ணிற்குள் புரிந்து கொள்ள ஒரே வாய்ப்பு இருக்கு. அதன் காரணமாக மண் சரிவு அங்க ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் தீவிர கவனம் செலுத்தி அதற்கான ஏற்பாடுகளை முதற்கட்டமாக செஞ்சாங்க. வேற ஒரு ஜேசிபி நிறுத்தி அருகே இருக்கக்கூடிய மண்களை அள்ளி அவர் மீட்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த மண் சரிவு மேலும் ஏற்படாது என்பது உறுதி செய்த பின்பு அவரை மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்து சிறிதாக அவரை மீட்டாங்க. அவருடன் தொடர்ச்சியாக மீட்பு பணியில் இருந்தவங்க பேசிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அவர் நலமுடன் ஒரு ஆரோக்கியமான நிலையில தான் இருப்பதா தெரிவித்தாங்க. அவரை மீட்கக்கூடிய நிலையில ஒரு கால் மட்டும் அடியில சிக்கிக் கொண்டு அவர் மீட்பதில் சற்று சிக்கல் ஏற்பட்டுச்சு. அந்த நிலையில அந்த சிக்கிக் கொண்ட நபரே அந்த சில உபகரணங்களை வைத்து அவருக்கு காலுக்கு அருகே இருக்கக்கூடிய மண்ணை அள்ளி அவரையும் சில முயற்சியில ஈடுபட்டு இருந்தார். தன்னுடைய காலை வெளியேற்பதற்கு அவரும் முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாரு. வெளியில் இருந்து மீட்பு பணி தீயணைப்பு வீரர்களும் மாநகராட்சி ஊழியர்கள் அவர்களும் அவருக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படியே செஞ்சிருந்த நிலையில தற்பொழுது அவர் நலமுடன் மீட்கப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாவும் அவர் சிக்கிக் கொண்டிருந்த நிலையில அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பது மிகவும் ஒரு கட்டாயமான அம்சம். அதன் காரணமாக ஏற்கனவே இங்க தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் அவர் அழைப்பு செல்லப்பட்டிருக்காரு. அவர் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தொடர்ந்து அவருக்கான வேறு எதுவும் பாதிப்பு இல்லைன்னா இவ்வளவு நேரம் அவர் சிக்கிக் கொண்டிருக்காரு. அவருக்கு கால்களிலோ கைகளிலோ வேறு எதுவும் பாதிப்பு இருக்கிறதா என்பது குறித்து முழுமையாக மருத்துவ பரிசோதனை செய்யப்பட இருக்கு. இஸ்லாம், எத்தனை தீயணைப்பு வீரர்கள் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க? கிட்டத்தட்ட எவ்வளவு மணி நேரம் இந்த போராட்டம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்கிறதா சொல்லலாம்? கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்பு தீயணைப்பு வீரர்கள் இந்த பகுதிக்கு வந்தாங்க. இருந்தபோது அனைவராலும் இறங்க முடியல. ஏன்னா எல்லோரும் இறங்கினா மண் சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு 4 பேர் மட்டும் அந்த பகுதிக்கு இறங்கினாங்க. அதே போல மாநகராட்சி ஊழியர்களும் உதவியா இருந்திருக்காங்க. அவர்களும் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பணி நடைபெற்று இருந்துச்சு. அவர் நலமுடன் இருந்த நிலையில அவருக்கான குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு அவருடன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாங்க. ஏன்னா அவர்கள் எந்த விதமான நம்பிக்கையும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அவருடன் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அவரும் நலமுடன் இருப்பதாக தெரிவித்தாரு. இந்த நிலையில தான் தற்பொழுது அவர் ஒரு 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு நலமுடன் மீட்கப்பட்டிருக்காரு. இஸ்லாம், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.